இங்க புல்புல் காலை பயங்கரமா அடிச்சு உடச்சிட்டு ஊட்ட விட்டு போனவர் தான் அவரோட ஹஸ்பண்ட் திரும்ப வரவே இல்லை. இங்க டாக்டரும் புல்புல்லும் தனியா நின்று பேசுறத பாக்குற நம்ம ஹீரோ சத்யாவுமே புல்புலை பார்த்து நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுங்க அப்படி சொல்றாரு. அதுக்கு புல்புலுமே இந்த வீட்டுல இருக்க எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கீங்க சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. எல்லா கொலைக்கும் காரணம் இந்த டாக்டர் தான் நினைச்சுக்கிட்டு ஹீரோவுமே கன் பாயிண்ட்ல அந்த டாக்டரை காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த வண்டியை ஓட்டிட்டு போன டிரைவருமே இப்ப மர்மமான முறையில இறந்துடுறாரு. அந்த பக்கம் காட்டுக்குள்ள பயங்கரமான ஏதோ ஒரு உருவம் தெரியுதுன்ட்டு கண்ணு தெரியாம நம்ம ஹீரோவுமே ஷூட் பண்ணிடுறாரு. கடைசியில பார்த்தா அந்த உருவம் வேற யாரும் கிடையாது, நம்ம புல்புலா தான் இருப்பா. ஆக்சுவலா என்ன இருக்கும்னா நம்ம புல்புலுமே காலில் அடிப்பட்டதுனால இங்க கட்டு போட்டு படுத்துட்டு இருக்கும்போது மனநிலை பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோவோட அண்ணன் நம்ம புல்புல் கிட்ட தப்பா நடந்துப்பான். அந்த மூமெண்ட்லயே நம்ம புல்புலுமே வழி தாங்க முடியாம அங்கேயே இறந்து போயிடுறா. ஆனா கொஞ்ச நேரத்தை அவரோட ஆத்மா திரும்ப உடம்புக்குள்ளே வந்துருது. அப்புறம் அந்த ஊருக்குள்ள பொம்பளைங்களை கொடுமைப்படுத்துற எல்லா ஆம்பளைங்களுமே மர்மமான முறையில இவதான் எல்லாரையும் சாவடிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இது புல்புல் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறாரு. ஏன்னா அவர் சுட்ட கன்னு அவ மேல பட்டு அவளுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் இந்த காடுமே பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. ஆனா புல்புலுமே மரத்துக்கு மரம் தாவி போய் அந்த காட்டுல இருக்க தீயோடையே தன்னை அவளே எரிச்சிக்கிறா. இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு போனதும் பெரிய அண்ணனும் திரும்ப புல்புல் கூட வாழலாம் சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வராரு. அப்ப திரும்பவுமே நம்ம புல்புல் பேயா வந்து அவரையுமே சாவடிச்சிடுறா.